திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடினாலும் இட் இஸ் நாட் த ரைட் டைம். முதலீடுகள் சற்று கவனத்தை கொள்ள வேண்டும். யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க. 7ஆம் வீட்டதிபதி விரயத்தில் வர்றதுனால நீங்கள் திருமணத்துக்காக செலவு பண்ணலான்னு சொல்லுவாங்க எல்லாரும் பொதுவாக. ஆனால் பண்ணக்கூடாது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது, ஆனால் தூக்கம் கெடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும் இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பயிற்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நான் சொல்கிறது பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேறு, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது புதனுடைய வீடு. புதன் செவ்வாய்க்கு எதிரி. அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் பாசிட்டிவ் சைடுனா புதன் நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் சனி பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய. இதில் 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜயகணபதி கோயிலில் அதில் நாம் சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்திங்கன்னா
நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது. ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய 2-7 அதிபதி, பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கிற வக்ர சனியின் பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் உண்டா, ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இந்த 1.5 மாதத்தில் நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும், குடும்பத்துக்காக விலகி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளுடைய தேவைகளுக்காக விலகி இருக்கணும். வியாபாரத்துக்காக ட்ராவல் பண்ணணும், உங்களுடைய வேலை சம்பந்தமாக ட்ராவல் பண்ணணும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் ட்ராவல் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட ட்ராவல் இருக்கிறதுனால உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் செலவு பண்ணிட்டு போனதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வெட்டியாக சுற்றின்னு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மாமி சொல்லுவாள். ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லின்னு இருப்பா, இல்லடி நான் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னா, ஆமாம் இப்படி தான் சொல்லுவேள், எப்போ பாரு எங்களை விட்டுட்டு போகிறதுனா உங்களுக்கு நிம்மதியாச்சே அப்படின்பேள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வாத்துக்கார மாமி சொல்கிறாளேன்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை போகும். அதனால் வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறத பற்றி கவலையே படாதீங்க. யூ ஹாவ் டு ட்ராவல் அ லாட், யூ வில் பி ட்ராவலிங். அதாவது இந்த குளோப் ட்ராட்டர்னு சொல்லுவாங்க, உலகம் சுற்றும் வாலிபன். இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க நிறையா சுற்ற வேண்டியது இருக்குது. வியாபார விஷயமாக உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக செலவாகும். என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க நீ பண்ணிடுறா நான் பார்த்துக்கிறேன், என்னமோ அவன் பார்த்துக்கிற மாதிரி உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அவன் என்ன பார்க்குறது. ஆனால் செலவாகும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணணுன்ட்டு சில பொருட்களை வாங்குவீங்க. உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்காக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கு முதலீடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள், ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னா, ஒரு பொருள் 2 ரேட்டில் இருக்குன்னா எது கம்மியோ அதை வாங்கிறது அட்வைசபிள்னு போய் வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகும், திருப்பி அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ ஒரு பொருள் 10 ரூபா பொருள், இன்னொன்று வந்து 13 ரூபா இருக்கும். நீங்கள் 10 ரூபா பொருள் வாங்கினா போதும்னு நினைப்பீங்க, ஏன்னா 3 ரூபா கம்மியாக இருக்குது, 30% சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த 10 ரூபா பொருள் ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே ரிப்பேர் ஆகிடும், திருப்பி செலவாகும். ஆனால் அதே சமயம் இந்த 13 ரூபா பொருள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும்னா அதனோட லைஃப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்கள் செலவை பிளான் பண்ணி செலவு பண்ணுமே தவிர, எனக்கு சீப்பாக வருதுன்ட்டு போயிட்டு, இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்தா ஃபினாயிலை கொடுப்பான்னு சொல்கிற மாதிரி சீப்பாக வந்தாலும் ஃபினாயிலை குடிக்கிறோம். அதனால் முதலீடுகள் சற்று கவனத்தை கொள்ள வேண்டும். யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்களுடைய நட்புகள் ஆஃபீஸ் கலீக்கிட்டையோ நீங்கள் நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது, செலவாயிடும். அதனால் நீங்கள் வந்து யாருக்கிட்ட பணம் கொடுக்குறதா இருந்தாலும் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது, ஆனால் தூக்கம் கெடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செலவுகள் ஏற்படுறதுனால கூட பிறந்த அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ இவர்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுனால அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வேலையிலையும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீட்டு பொறுப்பை பார்த்துக்கணுமே, வீட்டு பொறுப்பை பார்த்துட்டேன்னா ஆஃபீஸ் பொறுப்பை கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் பொறுப்புக்கு போனேன்னா நீங்கள் என்ன எப்படி பண்ணுவேன்னா, பகல் வேலையில் ஆஃபீஸ் வேலையை பார்த்துப்பேன், ராத்திரி வேலையில் வீட்டில் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்டு வேலையோ பார்த்துட்டு உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உடல் சோர்வு ஏற்படும். அதனால் உங்கள் உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடினாலும் இட் இஸ் நாட் த ரைட் டைம். ஏன்னா நமக்கு வந்து சில டைம் இருக்குது, இந்த டைமில் திருமணம் பண்ணலாம்,
சில சமயத்தில் திருமண சான்ஸ் வரும், ஆனால் பண்ணக்கூடாது. 7ஆம் வீட்டதிபதி விரயத்தில் வர்றதுனால நீங்கள் திருமணத்துக்காக செலவு பண்ணலான்னு சொல்லுவாங்க எல்லாரும் பொதுவாக, ஆனால் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த திருமண விஷயத்தில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை தவிர்க்கலாம். நெகட்டிவ்னா என்ன சார்? நாளைக்கு உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறதுக்கு இருக்குது, மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும்னா 6ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு, அடுத்தது 7ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த 2028க்கு அப்புறம் 5 வருஷம். நீங்கள் கேட்கலாம், சார் நான் 25ல் இருக்கேன் 28ல் நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி விதை போடுறது தான் 4 வருஷம் கழிச்சு முளைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கி சான்ஸ் வருதே அப்படின்னு செலவாகிறதேன்னு சொல்லிட்டு திருமணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணினால்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம். இப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம். என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராம தேவதைன்னா கிராமத்து ஊரில் ஊர்காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. காளி, முத்துக்கருப்பண்ண சுவாமி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீரபத்திர சுவாமி அருவாளை வச்சுன்னு உக்காந்துருப்பார். அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வம் ஊர் எங்கே இருக்கோ அந்த ஊர் காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி, உங்களுக்கு லிட்ரலாக சொல்லணுன்னா பார்டர் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் மாதிரி உங்களை சுற்றி நின்றுட்டு அந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் 2ம் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.